டிவி ஓடிட்டுருக்கு. 1 வருஷமோ, 2 வருஷமோ, இல்ல 5 வருஷமோ ஓடிட்டு, அப்ப பேக்லைட் ஃபெயிலியர் வந்துரும். அப்போ உங்களுக்கு பேக்லைட் ஃபெயிலியர் வந்து லைட்டோட லைஃப் கம்மியாகி பேக்லைட் போலாம். இல்ல சப்ளை ஜாஸ்தி வந்து பேக்லைட் போலாம். அப்ப எப்படி ஜாஸ்தி ஆகுன்றத சொல்றேன். இப்போ இங்க பம்பிங் ஆயிட்டு இருக்கு. ஸ்விட்சிங் டைப் பம்பிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க வோல்டேஜ் பூஸ்டிங் ஆயிருக்கு. இந்த வோல்டேஜை ஸ்டாண்டர்டா பண்றது இந்த வோல்டேஜ் என்ன பேர் இது? டிவைடர். வோல்டேஜ் டிவைடர். இப்போ இது பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீட்பேக்கும் நடந்துட்டு 2 ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ்க்கும் நெகட்டிவ் வோல்டேஜை கம்மி பண்ணுறதுக்கும் இதை ஸ்விட்சிங் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் 2 இருக்குது இதில். இப்போ இந்த வோல்டேஜ் டிவைடர் தான் வந்து வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகுது 2 விதமாக. இதுவும் பண்ணும், இதுவும் பண்ணும். இது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இப்போது ஸ்விட்சிங் ஆகி சப்ளை போயிட்டுருக்கு. போகும்போது இந்த இடத்துல இந்த நாள் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டரோ இல்லை இந்த கெப்பாசிட்டரோ பல்ஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் ஆகும். ஏன்னா இது ஹை வேல்யூ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சப்ளை கம்மியாக போகும். சப்ளை கம்மியாக போன உடனே இந்த ஆசிலேட்டர் என்ன நினச்சிக்கும், அவுட்புட்டில் சப்ளை கம்மியாக போகுது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஸ்விட்சிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்விட்சிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ஹை வோல்டேஜ் வர ஆரம்பிச்சிடும். இந்த கெப்பாசிட்டிக்கு மீறி வோல்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை பல்ஜ் ஆகும். இது பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சப்ளை குறைஞ்சி லைட் எரியாமல் போகலாம். சப்போஸ் சில நேரத்தில் இந்த கெப்பாசிட்டி நல்லா இருந்து இந்த ரெசிஸ்டர் மாத்திரம் ஃபால்ட் ஆகிருந்துச்சுன்னா ஹை வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு எல்இடி போயிடும். ஒரு எல்இடி ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த லைட்டுமே எரியாது. இது மாதிரி தான் இதில் தப்பு வருது. ஸோ இந்த தப்பு நம்ம புது லைட்டு பார்க்கும்போது கவனிக்கிறதே இல்லை. அந்த லைட்டு மாற்றின உடனே அந்த ஒரு லைட்டு போச்சு அப்படின்னா மொத்த லைட்டு மாற்றி நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டா 1 மாதத்துக்கே ஃபெயில் ஆகுது. ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இப்போ வர எல்இடி வந்து குவாலிட்டி கிடையாது. அதனால் நம்ம அதுக்கான ரெக்கமெண்டட் வோல்டேஜ் கரெக்டாக கொடுத்து மட்டுமே சரியாகும். இப்போ நம்ம புது எல்இடி மாற்றி வோல்டேஜ் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 12 எல்இடி இருக்குது. இந்த 12 எல்இடிக்கு என்ன, இது வந்து இது ஒரு 6னா இது 6 3 18, இது ஒரு 18, 36 வோல்ட்டு. இந்த 36 வோல்ட்டு வரதுக்கு பதிலாக இங்கே 36 வோல்ட்டு, அதுக்கு பதிலாக இங்கே வந்து 42 வரும். 42 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா பிரைட்டில் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டு ஹீட் 2 நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்இடி ஃபெயில் ஆகிடும். நம்ம என்ன பண்ணணும், அதை சப்ளை குறைக்கணும். சப்ளை குறைக்கிறதுக்கு சாஃப்ட்வேரில் குறைக்க சொல்லுவாங்க. சாஃப்ட்வேரில் குறைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தப்பு இங்கே நடந்திருக்கு. இந்த ரெசிஸ்டர் இந்த வோல்டேஜ் டிவைடரில் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுற ரெசிஸ்டரில் தப்பு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ணால் கூட திரும்ப இது ஹை வேல்யூ ஆக சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இது குறையா போகும் ஃபீட்பேக்கு. அப்போ ஸ்விட்சிங் ஸ்பீடு ஜாஸ்தியாகவும் லைட் நிற்காது, சூடாகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக இந்த வோல்டேஜ் இந்த கரண்ட் கண்ட்ரோல் வாட்டேஜ் கண்ட்ரோல் இந்த கரண்ட் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா இங்கே 1R50 4 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கான். இது எல்லாமே குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ். 4 குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ் பேரல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓம்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ரொம்ப கம்மினா உங்களுக்கு எவ்வளோ வரும் பாருங்கள், 0.06. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் 0.06 ஆகும். மொத்தத்தில் வந்து 2.4 ஓம்ஸ் ஆகும். இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4க்கு மேலே போகும். அப்போது இது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். இந்த நெகட்டிவ் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும்போது உங்களுக்கு நான் இருக்கிற என்ன ரெக்கமெண்டட் வோல்ட்டோ அதில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போது நம்ம இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட வாட்டேஜ் கம்மி பண்ணணும். இதோட வாட்டேஜ் கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், இதில் ஒரு ரெசிஸ்டர் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டரோட ஓம்ஸ் வந்து கூட ஆரம்பிக்கும், வாட்டேஜும் குறைய ஆரம்பிக்கும். அப்போது இது ஒவ்வொன்றா குறைக்க உங்களுக்கு வாட்டேஜும் குறைஞ்சிடும், அதே நேரத்தில் ஓம்ஸ் கூடிடும். ஓம்ஸ் கூடினா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவோட தன்மை குறைஞ்சிடும். நெகட்டிவோட தன்மை குறைஞ்சினா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் எல்இடிக்கு போகிற வோல்டேஜ் குறைஞ்சிடும். ஸோ இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா எடுக்க நமக்கு தேவையான ரெக்கமெண்ட் வோல்ட்டு 36 வந்துடும். ஆக்சுவலாக 1 இல்லை 2 3வது எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 36 வந்துடும். நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், செட்டு ப்ராப்ளமே வராது. Like, comment, share. Subscribe.